எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் உங்களில் ஒருவன் பேசுறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில இருக்க லால்குடி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. லால்குடி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் நம்ம இங்க மொத்தமா நம்மளுக்கு 16 எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 எலெக்ஷன்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, 1962, 1967, 1971, 1980, 1989, 1996, 2006, 2011, 2016, 2021ல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இடையில 1991 மட்டும் தான் இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இருதொடர் வெற்றிய வந்து இந்த இடத்துல வந்து திமுக பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக 1977லயும் 2001லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1957, 1984, 1991ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1952ல இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல லால்குடி தொகுதியில 16 முறை எலெக்ஷன்கள்ல 10 முறை திமுகவும், 2 முறை அதிமுகவும், 3 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து லால்குடி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்க்க போறோம். ஒண்ணு 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 77,946 வாக்குகளும், 47.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல விஜயமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 74,109 வாக்குகளும் 45% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 2ஆம் இடத்துல பிடிச்சிருக்காரு. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஐஎம் தான் நின்னுட்டு இருக்காங்க. அவிங்க ஜெயசீலன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 6,784 வாக்குகளும் 4.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல சம்பத் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா, 1521 வாக்குகளும் 0.9% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 எலெக்ஷன்ல எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் அந்த சௌந்தரபாண்டியன் அவர்கள் தான் திமுக சார்புல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 84,914 வாக்குகளும் 48.90% பெற்று மிகப்பெரிய அளவுல வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு சௌந்தரபாண்டியன் அவர்கள். ஒரு ஆளுமையா அந்த இடத்துல வந்து திமுகவோட ஆளுமையா சௌந்தரபாண்டியன் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அடுத்து அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, தர்மராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 67,965 வாக்குகளும் 39.20% பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல மலர் தமிழ் பிரபா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 16,248 வாக்குகளும் 9.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து லால்குடி தொகுதி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். நம்ம மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் 2 தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில இது வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியோட இணைந்து வரும். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக சார்புல பாரிவேந்தர் அவர் தான் நின்றுருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. அவரு 60 அவரு பார்த்தீங்க அப்படின்னா 1,06,992 வாக்குகளும் 61.10% பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை அவர் வந்து பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, சிவபதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 42,451 வாக்குகளும் 24.24% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்துல பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல சாந்தி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க இந்த தொகுதியில 10,555 வாக்குகளும் 6.03% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மீண்டும் டிஎம்கே சார்புல தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்புல அருண் நேரு அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 97,861 வாக்குகளும் 55.89% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா 27,528 வாக்குகளும் 15.74% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை அதாவது 3ஆம் இடத்தை இந்த தொகுதியில் பிடிச்சிருக்காங்க. மொத்தமா 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பாரிவேந்தர் அவர் தான் மீண்டும் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 32,297 வாக்குகளும் 18.45% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 3ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாரு. மொத்தமா வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. பட் இந்த தொகுதியில 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தேன்மொழி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 17,372 வாக்குகளும் 9.92% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க
4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து லால்குடி தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். இந்த 4 தேர்தல்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சிய பார்க்க போறோம். அதிமுகவை பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 45%, 2019 24.24%, 2021 39.20%, 2024 5.74% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் மிக குறைவான அளவுல தான் அதிமுக வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து அவங்க வெற்றிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெற்றிருக்காங்க. ஸோ 5 தேர்தல கடந்துமே இந்த தொகுதியில வந்து தொடர் வெற்றியை பெறுவதற்கு திமுக மிகப்பெரிய அளவுல முயல்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அவங்களுக்கான வாக்குகளும் இந்த இடத்துல வந்து அதிகமா தான் இருக்கு. ஏன்னா 2024 தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் என்டிஏ கூட்டணி, அதிமுக ஒன்று சேர்த்தாலும் மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து சரிவு தான் ஏற்படுத்தும். அடுத்து திமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 47.40%, 2019 61.10%, 2021 48.90%, 2024 55.89% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அவங்க வந்து மிகப்பெரிய வெற்றியை கூட இந்த இடத்துல பதிவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம். ஏன்னா திமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 அமைச்சர்கள் வந்து இந்த தொகுதியில வந்து 3 அமைச்சர்கள் இருக்காங்க. கே.என். நேரு இருக்காரு, அன்பில் மகேஷ் இருக்காரு, கோவிச்செழியன் இருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிய மிகப்பெரிய அளவுல வந்து 10 தடவை 10க்கு 10 அப்படிங்கிற அவுட் ஆஃப் 10 வாஷ் அவுட் பண்ணாங்க அதிமுக கூட்டணிய போன தடவை 2021 தேர்தல்ல. ஸோ இந்த தடவை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 0.9%, 2019 6.03%, 2021 9.40%, 2024 9.92% பெற்று இந்த இடத்துல வந்து தாம் தமிழரோட கிராஃப் வந்து மிகப்பெரிய அளவில் ஏறிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இது 2026 செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து லால்குடி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்தலாம். அந்த வகையில இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்களா 2,04,885 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஆண்கள் 99,319 பேரும் 1,05,540 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாளையத்தவர்கள் 26 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே வந்து வாக்காளர்கள்லயே வந்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க 33,570 ஆண்களும் 35,673 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 42,509 ஆண்களும் 45,121 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 23,241 ஆண்களும் 24,696 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் ஆண்களை விட பெண்கள் இந்த இடத்துல அதிகமாகவே இருக்காங்க. எல்லா தொகுதியிலும் அதிகமாக இருக்காங்க. லால்குடியிலையும் அது தொடருது. அடுத்து லால்குடி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1989 80.60%, 1991 74.20%, 1996 76.90%, 2001 67.20%, 2006 75.90%, 2011 83.50%, 2016 81.80%, 2021 பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்தோட வாக்களிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அது 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கும் 82.57% வாக்குகள் வந்து பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 5ல் 4 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா இருக்காங்க. ஸோ 5க்கு 5 பேரும் வாக்காளர்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். ஸோ இந்த காணொலி நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா எல்லாரும் ஓட் பண்ணுங்க. நம்மளுக்கு 100% வந்து லால்குடி மக்கள் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் அந்த நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து லால்குடி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஆஸ்யூஷுவல் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவில் அசுர பலத்தோட இருக்காங்க. அவங்க 2024 தேர்தலையும் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வெற்றியோட வித்தியாசங்களே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் சேர்ந்தே வந்து 60,000 வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. 60,000 கூட இல்லை, 57,000 வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. ஸோ அந்த 60,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க, 60,000 பெற்றிருக்காங்க. ஸோ அது 1 லட்சம் வாக்குகள் பக்கமாக வந்து திமுக கூட்டணி பெற்றிருக்கு. ஸோ அந்த 40,000 எப்படியும் வந்து அதிமுக ஒரு 25,000 to 20,000 நெருக்குவாங்க. 10,000 டிவிகேக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி வாக்குகளில் வந்தாலும் இந்த இடத்துல வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 40.58%, 68,648 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அமைச்சர்கள் 10 தொகுதியும் மிகப்பெரிய அளவில் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அண்ட் நார்த் அப்படி மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கே.என். நேரு அவர்களும், அன்பில் மகேஷ் அவர்களும், கோவிச்செழியன் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா
மிகப்பெரிய அளவுல இந்த வாக்கு வித்தியாசங்கள மறுபடியும் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா மக்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக மேல என்னதான் அதிருப்தி வந்து சில மக்களுக்கு இருந்தாலும், அவைங்களுக்கான கூட்டணிய வந்து மிகப்பெரிய அளவுல பலப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு வகையிலயும் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் சொன்ன மாரி டிவிகேக்கும், டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிற மாரி தான் வந்து திருச்சிய பொறுத்த அளவுக்கு அவைங்க அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா, திருச்சிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியிலயோ, இல்ல என்டிஏ கூட்டணியிலோ சொல்லும்படி வந்து யாரு நம்ம பெரிய தலைவர்கள் இல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு நிதர்சனமான உண்மைதான். ஸோ அது எப்படி வந்து திமுக இத சாதகமப்படுத்தி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்டிஏ கூட்டணிய பொறுத்தளவுக்கு 38.06% 64,385 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அதிமுக அதாவது திமுகவ மீறி இவங்க எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவுல ஒரு குறிப்பிடத்தக்க எப்படி சொல்றது? அவிங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லும்படி வந்து எந்த ஒரு பவரும் இல்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அதிமுக கூட்டணி கொஞ்சம் பலம் குறைந்து திருச்சி மாவட்டத்த சுத்தி இருக்க காரணத்தினாலேயே 2021ல இவங்க வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாங்க. ஸோ பாஜக கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சியிலயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்ததுக்கப்புறம், திருச்சியில ஒரு சில தொகுதிகள் வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும், லால்குடிய பொறுத்த அளவுக்கு திமுக கூட்டணி தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது அதிமுக எப்படி வந்து 38.06%, 64,385 வாக்குகளும் பெறுவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8.48% 14,345 வாக்குகள் அவங்க எல்லாம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ லால்குடியை பொறுத்தளவுக்கும் அவங்க தனிச்சு தான் போட்டியிடுவாங்க. தனிச்சு போட்டிட்டாங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ், ஏன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், போன தடவை வந்து அவங்க 10% வாக்குகள் பக்கமாக வாங்கியிருந்தாங்க. இது எப்படி 8% வருது அப்படின்னா, அது வந்து டிவிகேக்கு போக வேண்டிய வாக்குகள் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்க காரணத்தினாலேயே இந்த மாதிரியான வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11.65% 19,078 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ வரைக்கும் பிரச்சாரங்களை திருச்சி மாவட்டங்கள்ல மேலோங்கி இன்னும் வைக்கல. பட் ஆனால் வந்து விஜய் அவர்கள் அந்த ஃபேம்க்கே வந்து வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிலை வந்து இப்போ திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 11.65% 19,708 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதை விட வாக்குகள் வந்து ஜாஸ்தியா வாங்கணும் அப்படின்னா அந்த கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் மிகப்பெரிய அளவில் போராடணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த கிரேஸை பயன்படுத்தி அந்த கழக நிர்வாகிகள் எப்படி வந்து மாற்றி அமைக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கூட்டணிகள்லாம் அமைஞ்சது அப்படின்னா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா 38.06% வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்க லால்குடியில வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா திருச்சி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாஜக கூட்டணிக்கு வந்தாலும், இந்த தொகுதியில வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில இருந்தாலும், இந்த இடத்துல திமுகவோட செயல்பாடுங்கிறது மிகப்பெரிய அளவுல அதிகமா இருக்கு. ஏன்னா, அ என்ன அதாவது மத்திய திருச்சிய வந்து நம்ம கே.என். நேரு அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே வந்து தெற்கு திருச்சிய வந்து அன்பில் மகேஷ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நார்த் திருச்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கோபிச்செழியன் அவர்கள் கட்டுப்பாட்டுல வைக்கிறாரு. ஏன்னா, அதாவது திருச்சி மாவட்டத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 அமைச்சர்கள் இருக்காங்க. அதே வந்து நம்மளோட சென்னையில பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு திருச்சிக்கும் சென்னைக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு பில்ட் இருக்கிறத நம்மளால உறுதியா பார்க்க முடியுது. ஸோ அதிமுக கூட்டணி எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பில்டா தான் இருக்காங்க. அவங்க வந்து 2019லேருந்து அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு சொல்லும்படியான கூட்டணிகள் அப்படியே தான் இருக்கு. சில இடத்துல வந்து திமுகக்கும், காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய அளவுல போட்டி போயிட்டுருக்கு. ஸோ அந்த பொறுத்தளவுக்கு மேலிடம் சொல்லிருச்சு. திமுகவோட தான் நாங்க கூட்டணி இருக்க போறோம் அப்படிங்கிறத மேலிடம் கூறிய காரணத்தினாலேயே, இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் கூட்டணியில இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த கூட்டணிகள்ல அமைஞ்சாலும் 40.58% வந்து திமுக. ஏன்னா திமுக 2016 தேர்தலிலேயே இந்த தொகுதியை வந்து மிகப்பெரிய அளவுல பிடிச்சிருக்காங்க. 2011லயே பிடிச்சிருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. 2011ல மிகப்பெரிய அளவுல வந்து திமுக மேல விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும், இந்த தொகுதியை வந்து திமுகவோட அந்த தொண்டர்கள் வந்து கைவிடாம தான் வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து திமுக மேல மிகப்பெரிய அளவுல ஒரு
ஒரு அரசியல் பற்று வந்து இந்த தொகுதியில இருக்கிறத நம்மளால உறுதியா பார்க்க முடியுது. அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8.48% வாக்குகள் தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்க கூட்டணிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிகளோட இணைந்து செயல்படுவேன், செயல்பட மாட்டேன் அப்படிங்கிறத வந்து சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல தெளிவா கூறிட்டாரு. அவர பொறுத்தளவுக்கு இதுதான் நடக்கப் போகுது, இது வந்து கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிறத வந்து அவர் உறுதியா நம்புறாரு. ஸோ அந்த வகையில அவர் வந்து தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவர் உறுதியா சொல்ற காரணத்தினால 8.48% வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த இடத்துல அதிகமா இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு 11.65% வந்து தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டணிகளோட செயல்பாடுகள் வந்து அவங்களும் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் வந்து கூட்டணிகளும் யாருமே வந்து இப்போ வரைக்கும் முன் வரல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய நிதர்சனமான உண்மையா இருக்கு. சரி, ஓகே, தனிச்சு தனிச்சு களம் காண்போம், நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வந்தா வெற்றி வந்தா மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமான வெற்றியாக தான் இருக்கும். ஸோ அது விஜய் அவர்கள் நான் பார்க்க தான் போறேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாரு. ஸோ தனிச்சு வந்து விஜய் ரசிகர்களுக்கு, விஜய் தொண்டர்களுக்கும், விஜய் அரசியலில் வந்ததுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத 2026 எலெக்ஷன்ல நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட செயல்பாடுகள் வந்தா ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது என்ன பண்ணி 2026 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு ஜெனரேஷனோட வீழ்ச்சியும், ஒரு ஜெனரேஷனோட எழுச்சியும் இருக்க போகுது. அது என்ன திமுகவோட ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் திமுக பக்கம் ஒரு இளைஞர் அணியில இருக்காரு. ஸோ அதிமுக பக்கம் எடப்பாடி அவர்கள் இருந்தாலும், இளைஞர்களுக்கு அந்த அளவுக்கு எங்கேயுமே வாய்ப்பு இல்ல. ஆனா வந்து நாம் தமிழரும் பார்த்தீங்க அப்படின்னா, எழுச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களும் எழுச்சிக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த 2026 எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தவிர்த்து மித்த எல்லாத்துக்கும் எழுச்சிக்காக இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியில பாஜக இருந்தாலும், பாஜகவோட அந்த அண்ணாமலை அவர்களோட எழுச்சி வந்து எந்த அளவுக்கு பாஜகவை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு என்ன பதவி அப்படிங்கிறதையே வந்து அவங்க யாருமே கூறாம வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லா எல்லா டேட்டாஸும் வந்து நாங்க குடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களே. நீங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.